வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ரீசனிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நியூ டாபிக் வந்து பார்க்க போகிறோம். எஸ்எஸ்சியோட இப்போ நியூ வெண்டார் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூ பேட்டர்னில் இந்த டாப்பிக்கும் கேட்குறாங்க. ஸோ எஸ்எஸ்சி மட்டும் இல்லை, இது வந்து ஒரு சிம்பிளான டாபிக் தான், எந்த எக்ஸாமில் வேணாலும் கேட்கலாம். அதனால் நீங்கள் எந்த எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தாலும் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் மேட்சிங். அதாவது ரெண்டு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, ரெண்டு அட்ரஸும் சேமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இதில் என்ன இருக்குது, ரெண்டே நம்ம பார்த்துட்டு அப்படியே சொல்லிடலாமே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பார்க்க வேண்டி இருக்குது. ஓகே, அதாவது ஒரு சில இது வந்து சின்னதாக எரர் இருந்தாலும் அதெல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதில் இருக்கக்கூடிய எல்லா டைப்புமே வந்து பார்க்க போகிறோம். ஒரு 25 கொஷின் பார்க்க போகிறோம். இந்த 25 கொஷின் பார்த்ததுக்கப்புறம் இந்த டாப்பிக்காக நீங்கள் தனியாக வேறு எங்கேயும் படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, ஸோ சிம்பிளான டாபிக் தான், பட் ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய இந்த 2.0 சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த நியூ பேட்டர்ன் ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். இங்கிலீஷ்க்கு கொடுத்துருக்கோம், அதுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதே மாதிரி மேத்ஸுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, ரீசனிங் தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது, ஜிகேக்கு தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது. இதெல்லாமே வந்து நம்மளுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் நிறையா டாபிக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கேட்டிருந்த கொஷின்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 10 கொஷின் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு நியூ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஜிகேக்கும் ரீசனிங்க்கும் இப்போதைக்கு பிளேலிஸ்ட் இருக்குது. இதே மாதிரி மேத்ஸுக்கு இங்கிலீஷுக்குமே வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த 2.0 சேனல் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு ஸ்டடீஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, ரெண்டு அட்ரஸ் சேமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் நம்ம எந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணணும் அப்படின்னா இதில் ஒவ்வொரு கமா இருக்குதா, இல்லைனா ஐஃபன் இருக்குதா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் போட்டிருக்காங்களா, எல்லாமே தெளிவாக இருக்குதா, எல்லாமே அப்படியே ஒரே மாதிரி இருக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்க்கணும். அந்த அட்ரஸுக்கு நம்ம போக போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த எரர் இருக்கிறனால நான் இந்த அட்ரஸுக்கு வந்து போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பாயிண்ட் இருக்கும். இப்போ பின்கோடே தப்புன்னு வச்சுக்கோங்க, நம்ம போக போகிற ஏரியாவே மாறிடும். ஓகே, நேமே வந்து தப்புன்னு வச்சுக்கோங்க, நேமில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குதுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு ஆர் சர்மான்னு எழுதியிருந்தா அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. ஓகே, இல்லை ரோஹித் எஸ்ன்னு போட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓரளவு நேம் வச்சு நம்ம வந்து அந்த இடத்துக்கு போயிடலாம். ஓகே, இப்போ வீட்டு நம்பரே மாறி இருக்குது அப்படின்னா நம்ம வேறு வீட்டுக்கு போயிடுவோம். அப்போ நம்ம வந்து தப்பான அட்ரஸுக்கு போக வாய்ப்பு இருக்குது. பின்கோடு மாறினா கண்டிப்பாக நம்ம வேறு இடத்துக்கு போயிடுவோம். டிஸ்ட்ரிக்ட், அதாவது சிட்டியே வந்து வேறு சிட்டி அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வேறு சிட்டிக்கு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். இந்த தப்பால் நம்ம வந்து இந்த அட்ரஸில் மாற்றி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, அப்படி இருந்தால் தான் அது வந்து மிஸ்மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் நம்ம எடுக்கணும். இல்லைனா ஒரு சில டாலரபிள் மிஸ்டேக்ஸ் வந்து இதில் உண்டு, அதெல்லாம் இருக்கிறனால பிரச்சனை இல்லை. சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, ஒரு ஐஃபன் போடலை, இல்லைனா வந்து கமா போடலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மிஸ்ஸஸ் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று மென்ஷன் பண்ணலை. இந்த மாதிரி ரோஹித் சர்மாவுக்கு ஆர் சர்மான்னு போட்டிருக்காங்க, அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ நம்ம கொஷின் பார்க்குறப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக இது வந்து மிஸ் ஆகக்கூடாது, இது வந்து மிஸ்மேட்ச் ஆகக்கூடாது அப்படிங்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா சிட்டி வந்து கண்டிப்பாக ரெண்டு அட்ரஸ்லையும் சேமாக இருக்கணும், இல்லைனா நம்ம வேறு இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, போயிடுவோம் கண்டிப்பாக. பின்கோடு கண்டிப்பாக மேட்ச் ஆகணும். அடுத்ததாக வந்து சொசைட்டி, லோக்காலிட்டி, சொசைட்டி, அந்த ஏரியாவோட நேம் அது வந்து கரெக்டாக இருக்கணும். அதில் சின்ன சின்ன மைனர் சேஞ்சஸ் இருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேமை ஃபுல்லாக கொடுக்காம ஷார்ட்டாக கொடுத்துருக்கலாம், அப்படி இருக்கிறது பிரச்சனை இல்லை. அந்த லொக்காலிட்டியே தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது தப்பு. ஓகே, அதுக்கப்புறம் ஃப்ளாட் நம்பர், ஹவுஸ் நம்பர், வீட் நம்பர் வந்து கரெக்டாக இருக்கணும். அது மாறினுச்சுன்னா நம்ம வந்து வேறு வீட்டுக்கு போயிடுவோம். அடுத்த பிளாக் டவர்ஸ், அதாவது அந்த ஏரியாவில் இத்தனாவது பிளாக் அப்படி மாதிரி சொல்லுவாங்கல்ல, பிளாக் நம்பர் இது அப்படி மாதிரி. ஸோ அது எது மாறி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பர் மாறி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதனாலே நம்ம வந்து வேறு அட்ரஸுக்கு போயிடுவோம். அடுத்ததாக ஸ்ட்ரீட், தெரு பேரே வேறு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வேறு தெருவுக்கு போயிடுவோம். அப்படின்னால இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் மேஜர் பாயிண்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக மேட்ச் ஆகணும். இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அது மேட்ச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து மைனர் டாலரபிள் டிஃபரன்சஸ். டாலரபிள் அப்படின்னாலே அதை வந்து நம்ம ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதை பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ மிஸ்டர் மிஸ்ஸஸ் இதை வந்து போட்டிருக்காங்க, போடலை, மிஸ்டருக்கு பதிலாக மிஸ்ஸஸ் போட்டிருக்காங்க, மிஸ்ஸுக்கு பதிலாக மிஸ்ஸஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அதெல்லாம் வந்து மிஸ்டேக்காக எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு நேம் தெரிஞ்சாலே போதும், முன்னால் மிஸ்டரோ மிஸ்ஸஸோ மிஸ் ஆகுது, அதனால் நான் வந்து வேறு அட்ரஸுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற நம்ம சொல்ல மாட்டோம்ல. ஸோ அப்போ ப்ராக்டிக்கலாக யோசிச்சாலே இது வந்து ஒரு வேலிட் பாயிண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ இனிஷியல் ஒரு இதில் இருக்குது, இன்னொன்றில் இல்லாமல் இருக்குது.
ஃபுல் நேம் இருக்குது, அதுக்கு பதிலாக அவங்க வந்து ஷார்ட்டாக எழுதியிருக்காங்க, ரோஹித் சர்மாக்கு ஆர் சர்மா சொன்னல அந்த மாதிரி. அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹவுஸ் நம்பர் இந்த மாதிரி ஷார்ட்டாக சொல்லலாம் அப்ரிவியேஷனாக, இல்லைன்னா ஹவுஸ் நம்பர்னு ஃபுல்லாக எழுதலாம். ரெண்டுமே ஒன்று தான், நம்மளுக்கு தெரிஞ்சது தான். செக்டார் அப்படின்னு ஃபுல்லாக எழுதலாம், இல்லைன்னா எஸ்சிசின்னு ஷார்ட்டாக சொல்லலாம். ரோடு அப்படின்னு ஃபுல்லாக எழுதலாம், இல்லைன்னா ஆர்டின்னு இந்த மாதிரி ஷார்ட்டாக சொல்லலாம். ஓகே, ஒரு இதில் ரோடுன்னு இருக்கும், இன்னொரு அட்ரஸில் ஆர்டின்னு இருக்கும். அதுக்காக இது வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படி மாதிரி கிடையாது. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இந்த மாதிரி அப்ரிவியேஷன்ஸ் யூஸ் பண்ணுறனாலையும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, அடுத்ததாக பஞ்சுவேஷன்ஸ், அதாவது கமா, ஹைஃபன், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் கமாஸ், அந்த மாதிரி எதுவும் ஒரு அட்ரஸில் இருக்குது, இன்னொரு அட்ரஸில் இல்லை. அதனால நான் வந்து வேறு அட்ரஸுக்கு போயிட்டோம்னு சொல்ல மாட்டோம்ல. ஸோ அப்போ அதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ ஒரு சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, ஓல்டு நியூ சிட்டின்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குர்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிட்டி, அதே பேர் அதே சிட்டிக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா குருகிராம் அப்படிங்கிறது. இது வந்து ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. ஓகே, ஸோ இதை ஹிந்திக்காரங்க வேறு மாதிரி சொல்லுவாங்க, கூடுகாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இது நம்ம கரெக்டாக ரீட் பண்ண அப்படின்னா இது வந்து குர்காம், அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா குருகிராம். ஓகே, பட் ரெண்டுமே ஒரே சிட்டியோட நேம் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தூத்துக்குடி, டூட்டுக்குரின் அப்படி மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து மேட்ரு கிடையாது. ஓகே, ஸோ நம்ம கொஷின்ஸ் பார்ப்போம், உங்களுக்கு புரியும். இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம எல்லா கொஷினையும் சால்வ் பண்ணலாம். இப்போ நான் 25 கொஷின் கொடுக்க போகிறேன். 25 கொஷினில் உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் கரெக்டாக வருது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே எல்லா கொஷினுமே கரெக்டாக வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்லாமல் இருந்திருந்தால் ஒரு சில தப்பு பண்ணியிருப்பீங்க. பர்டிகுலராக இந்த பாயிண்ட்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக யாரும் தப்பு பண்ண மாட்டீங்க. ஓகே, இப்போ 2 அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, மிஸ்டர் ராஜேஷ்குமார், மிஸ்டர் ராஜேஷ்குமார். இந்த டாட் இருக்குது, டாட் இல்லை, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே, பஞ்சுவேஷன்ஸ் மிஸ் ஆகிறது பிரச்சனை இல்லை. ஃப்ளாட் நம்பர் 101, ரோஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ், ரோஸ் அப்பார்ட்மெண்ட். இங்கே எஸ் இருக்குது, இங்கே எஸ் இல்லை. டெல்லி 110001, 110001 கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் மைனர் மிஸ்டேக்ஸ். ஓகே, அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் பிரச்சனை இல்லை. ஃபுல் ஸ்டாப் இருக்குது இல்லை அப்படிங்கிறலாம் பிரச்சனை இல்லை. இதனால் நான் வந்து வேறு அட்ரஸுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இதெல்லாம் வந்து டாலரபிள் மைனர் மிஸ்டேக்ஸ் தான். ஓகே, ஸோ அப்போ இதில் இந்த 2 அட்ரஸுமே சேம் தான். ஓகே, ஆர் திஸ் லைக்லி டு பி சேம் அப்படின்னா எஸ் தான் நம்ம வந்து கொடுக்கணும். இல்லை இதில் வந்து தப்பாக இருக்குது அப்படி மாதிரிலாம் எதுவும் கிடையாது, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும். அடுத்ததா பிரியா சர்மா. ஹச் நம்பர்னாலே ஹவுஸ் நம்பர் தான் நம்ம நார்மலாக ரீட் பண்ணுவோம், ஹவுஸ் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் கிடையாது, இதெல்லாம் வந்து மிஸ்டேக் கிடையாது. செக்டார்னு ஃபுல்லாக இருக்குது, ஷார்ட்டாக இருக்குது, இதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே, சண்டிகார் பின்கோட் சேமாக தான் இருக்குது, இதுவும் எஸ் தான். ஓகே, இதுவுமே வந்து கரெக்டாக தான் இருக்குது, 2 அட்ரஸுமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற நம்ம சொல்லணும். அடுத்த பாருங்க, ரோஹன் குப்தா, ஹவுஸ் நம்பர் 1515, இந்திரா நகர், லக்னோ 226016, 226010. ஸோ பின்கோடு மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து மேஜர் மிஸ்டேக். கண்டிப்பாக நம்ம அந்த பின்கோடை வச்சு இப்போ நம்ம ஒரு கொரியர் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து எந்த சிட்டி அதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. பின்கோடை வச்சு தான் வந்து அந்த ஒரு கொரியரை வந்து ஃபஸ்ட்டு எந்த இடத்துக்கு அனுப்பணுமோ அந்த இடத்துக்கு அனுப்புவாங்க. அடுத்து அந்த இடத்துல இருக்கிறவங்க தான் அந்த பின்கோடு எங்கே இருக்குதுன்னு தேடி கரெக்டாக கொடுப்பாங்க, அவங்க தான் ஃபுல் அட்ரஸை பார்த்து கொடுப்பாங்க. ஸோ பின்கோடு வந்து மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணும். அப்போ இதில் வந்து தப்பு இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நோ பின் மிஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனே இருக்குது. வெறுமனே நோ கொடுத்தனால நம்ம கொடுக்கலாம், இல்லை நோ பின் மேட்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இதை வந்து கொடுக்கணும். ஓகே, பின் வந்து மேட்ச் ஆகலை அப்படிங்கிறது இங்கே வந்து ஆன்சராக இருக்கும். ஓகே, அடுத்ததாக பாருங்கள், சுனிதா ஜெயின், ஃப்ளாட் 2B, ஆர்ச்சிட் ஹைட், புனே 411045. ஸோ பார்த்தாலே தெரியுது பின்கோடு வந்து மிஸ் மேட்ச் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நோ டிஃபரன்சிட்டி, நோ ஃப்ளாட் டிஃபர்ஸ்ன்னு வருது. பட் இந்த இடத்துல பின் டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி ஆப்ஷன் இல்லை, ஒரு டைப்பிங் மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கலாம். ஓகே, டைப் பண்ணுறப்ப மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இதை நான் எடுத்துடுறேன். ஓகே, நோ அப்படிங்கிறத வந்து ஆன்சராக இருக்கும். ஆக்சுவலாக இந்த கொஷின் வந்து டைப் பண்ணுறப்ப தான் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து மும்பைன்னு இருந்திருக்கும். ஓகே, மும்பைன்னு இருந்திருக்கும். அடுத்தது இந்த இடத்துல வந்து பின்கோடு வந்து கரெக்டாக தான் இருந்திருக்கும். ஓகே, ஸோ நோ டிஃபரன்ஸ் சிட்டி அப்படிங்கிறது ஆன்சராக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் சிட்டி மிஸ் மேட்ச் ஆனாலும் சரி, பின்கோடு மிஸ் மேட்ச் ஆனாலும் சரி, அது வந்து தப்பு தான். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சா போதும். இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக டைப்பிங் மிஸ்டேக் தான். ஓகே, இந்த இடத்துல மும்பைன்னு இருந்திருக்கும், பின்கோட் சேமாக தான் இருந்திருக்கும், டைப் பண்ணுறப்போ மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து அன்கித் மேத்தா, ஃப்ளாட் 302, பேர்ல் ரெசிடென்சி சொசைட்டி, லக்னோ, பின்கோட் வந்து சேமாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, சொசைட்டின்னு ஒரு எக்ஸ்ட்ரா வேர்டு வந்திருக்கு. ஸோ இதனால் நான் வேறு இடத்துக்கு போயிடும்னு சொல்ல மாட்டோம். ஓகே, பேர்ல் ரெசிடென்சி எங்கே இருக்குன்னு தான் நார்மலாக கேட்போம். பேர்ல் ரெசிடென்சி சொசைட்டின்னு கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை. அந்த ஏரியாவில் போய் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லிடுவாங்க இங்கே தான் இருக்குதுன்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து டாலரபிள் மிஸ்டேக்ஸ் தான். ஸோ அப்போ இது ரெண்டும் சேமாக தான் இருக்குது. ஓகே, ஸோ
ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. காவ்யாராவ் வில்லா 7, அடுத்த கிரீன் மேடவுஸ். இந்த இடத்துல எஸ்சி எக்ஸ்ட்ராவாக இருக்குது, இங்கே இல்லை. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே, மற்றபடி பின்கோட் சிட்டி எல்லாமே சேமாக தான் இருக்குது. எஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க அப்படி ஒரு ஆப்ஷன், நோ நேம் வேரியேஷன் சிங்குலர் ப்ளூரலாக இருக்குது அப்படின்ட்டு. பட் இதை நம்ம வந்து எடுக்கக்கூடாது. ஓகே, இதெல்லாம் வந்து டாலரபிள் மிஸ்டேக்ஸ் அப்படின்னால இந்த இடத்துல எஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ரெண்டுமே வந்து சேம் அட்ரஸ் தான் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த பாருங்கள், இங்கே மிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே மிஸ்ஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். நேஹா வர்மா மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்குது. 24024 டவர் பி. அடுத்த வந்து கிரீன் ஏக்கர்ஸ் சொசைட்டி, இதை நான் இப்போ தான் பார்த்தோம். ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. புனே பின்கோட் வந்து சேமாக இருக்குது. ஓகே, இது எல்லாமே வந்து டாலரபிள் மிஸ்டேக்ஸ் தான். ஓகே, இதை நம்ம வந்து மிஸ்டேக்காகவே எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ எஸ் மேஜர் ஃபீல்ட்ஸ் மேட்ச் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகே, ஆர் தீஸ் லைக்லி டு பி சேம் அப்படின்னா இது ரெண்டுமே சேமாக இருக்குது அப்படின்னா ஆமாம், மேஜர் ஃபீல்டு வந்து மேட்ச் ஆகுது. மேஜர் ஃபீல்டுனா என்ன? நேம் கரெக்டாக இருக்கணும், ஃப்ளாட் நம்பர் கரெக்டாக இருக்கணும், டவர் வந்து ரெண்டுலேயுமே கரெக்டாக இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா, அடுத்து சிட்டி, பின்கோட் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பாருங்கள், தீபக் எஸ் ராவ். ஓகே, இந்த இடத்துல டாட். ஓகே, தீபக் ராவ். இந்த எஸ் விட்டனால நம்ம வந்து வேற வீட்டுக்கு போயிடும் அப்படி மாதிரிலாம் கிடையாது. ஓகே, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ளாட் 7 பாம் வில்லா நாக்பூர் பின்கோடு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நேமில் ஒரு சின்ன மிஸ்டேக் தான். அதுக்காக வந்து இந்த அட்ரஸே நான் வேறு இடத்துக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ நேம் மிஸ்மேட்ச் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கக்கூடாது. லைக்லி எஸ் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததை பாருங்கள், ஏகே மிஸ்ரா 14/A. அசோக் குமார் தான் இங்கே ஏகேன்னு கொடுத்துருக்காங்க. இது பிரச்சனை இல்லை. ஓகே, ஷார்ட்டாக சொல்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. 14A கரெக்டாக தான் இருக்குது. லேக் வியூ கொல்கத்தா பின்கோடு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ இங்கே எஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சராக இருக்கும். ஓகே, சிம்பிளான டாபிக் தான், நான் குயிக்காக போகிறேன் அதனால். அடுத்ததாக பாருங்கள், ரீத்து மல்ஹோத்ரா 305 350. ஓகே, டக்குன்னு பார்த்தோம்னா ரெண்டு சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தோம்னா, ஆனால் இதில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, 305 350 வேறையாக இருக்குது. ஸோ அப்போ ஃப்ளாட் நம்பர் டிஃபர் ஆகுது. ஓகே, அப்போ இதுதான் வந்து ஆன்சராக இருக்கும். நோ ஃப்ளாட் நம்பர் டிஃபர்ஸ். ஸோ அப்போ நம்ம வேறு ஃப்ளாட்டுக்கு போயிடுவோம். ஸோ அப்போ நம்ம மாற்றி போயிடுவோம்ல, அப்படின்னால இந்த இடத்துல வந்து டிஃபரன்ஸ் இருக்குது. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து மேஜர் மிஸ்டேக். அடுத்ததாக பாருங்கள், மனிஷ் அரோரா ஃப்ளாட் 12 பிளாக் பி பிளாக் சி. ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ பிளாக் வந்து டிஃபர் ஆகுது. நோ பிளாக் டிஃபர் அப்படிங்கிறத கரெக்டாக இருக்கும். ரெண்டுமே சேமா இல்லை, பிளாக் டிஃபர் ஆகுது அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிளாக் அப்படிங்கிறப்போ ஒரு பிளாக்ல எத்தனை வீடுகள் இருக்குதோ தெரியாது. ஓகே, ஸோ இன்னொரு பிளாக்குக்கு போயிட்டு இப்போ நம்ம அங்கேருந்து தேடி கண்டுபிடிச்சி மறுபடியும் இந்த பிளாக்குக்கு வர்றப்போ நம்ம வந்து நம்மளுக்கு டைம் எடுக்கும். பட் அந்தளவுக்கு யோசிக்கணும்னா கண்டிப்பாக நம்ம வேறு அட்ரஸுக்கு போயிடுவோம். பிளாக் பின்னு பார்த்த உடனே நம்ம வந்து வேற ஒரு பிளாக் போவோம். பிளாக் சீனா இன்னொரு பிளாக்குக்கு போவோம். நம்ம தப்பாக போயிடுவோம்ல, தப்பான இடத்துக்கு போயிடுவோம். அப்படின்னால இது வந்து தப்பு தான். ஓகே, இது வந்து மேஜர் மிஸ்டேக். ஓகே, அடுத்ததாக பாருங்கள், பூஜா நாயர். ஸோ 3rd floor ஃப்ளாட் 9. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் 9 தான் வந்திருக்கு. 3rd floor மிஸ் பண்ணிட்டாங்க. மற்றதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, பின்கோடு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. சிட்டி எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ 3rd floor அப்படிங்கிறனால நான் வந்து வேறு இடத்துக்கு போயிடுவேன்னா, ஃப்ளாட்டு கரெக்டாக இருக்குது. ஓகே, ஃப்ளாட்டு கரெக்டாக இருக்குது, நேம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் கிடையாது. ஓகே, ஃப்ளோர் மிஸ்ஸிங் கேனாட் டிட்டர்மைன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஓகே, நம்ம ஃப்ளோர் மாறிடுச்சு அப்படின்னால நம்ம அந்த ஃப்ளாட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அங்கே கேட்டாலே சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ இது வந்து பெரிய மிஸ்டேக் கிடையாது. இது வந்து டாலரபிள் மிஸ்டேக் தான். ஓகே, அதுக்காக வந்து பின்கோடே விட்டுட்டாங்க அப்படின்னா அது தப்பு. ஓகே, இது சின்ன மிஸ்டேக் தான். இது எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் தான், அவ்வளோதான். இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணாமல் இருந்தால் கூட கண்டிப்பாக நம்ம போய் கரெக்டாக அந்த அட்ரஸை ரீச் ஆகிருப்போம். அப்போ இங்கே வந்து ரெண்டுமே சேம் தான் அப்படிங்கிறது தான் ஆன்சராக இருக்கும். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அரவிந்த் மேனன் 12B. இங்கே ஹைஃபன் இருக்குது, இங்கே ஹைஃபன் இல்லை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சாந்தி நகர் தானே பின்கோடெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அப்போது எஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகே, ஹவுஸ் ஃபார்மர் டிஃபர் அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, 12B அப்படி தான் சொல்லுவோம். 12-B எங்கே இருக்குதுன்னுலாம் கேட்க மாட்டோம், 12Bன்னு தான் சொல்லுவோம். ஸோ அப்படின்னா இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, இது ஒன்றும் பெரிய மிஸ்டேக் கிடையாது. ஸோ எஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அனில் கபூர் ஹவுஸ் நம்பர் ரெண்டுமே ஒன்று தான் சொல்லியிருந்தேன். இது டாலரபிள் மிஸ்டேக் தான். ஓகே, மிஸ்டேக்கே கிடையாது இதெல்லாம். ஓகே, செக்டார் அதை ஷார்ட்டாக எழுதினாலும் சரி ஃபுல்லாக எழுதினாலும் சரி ரெண்டுமே நம்ம கரெக்டாக தான் ரீட் பண்ணுவோம். இங்கே ஐஃபன் இருக்குது, ஐஃபன் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குருகாம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஒரே பேரில் அதாவது ஒரே சிட்டிக்கு 2 பேர் இருக்கலாம். ஸோ அந்த 2ல் எந்த பேரை கொடுத்தாலும் நம்ம வந்து அதில் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுவோம்.
அதனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ பின்கோட் கரெக்டாக தான் இருக்குது. இதில் எதுவுமே வந்து பெரிய மேஜர் சேஞ்சஸ் இல்லை. அப்போ எஸ் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சரும் இருக்கும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சந்தீப் ஜெயின் 9/2 எம்ஜி ரோடு, 9/2 மகாத்மா காந்தி ரோடு. ஓகே, ஸோ மகாத்மா காந்திங்கிறதுக்கு இங்கே ஷார்ட்டாக எம்ஜின்னு சொல்லிட்டாங்க, அதோட அப்ரிவியேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்தோர் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா பின்கோட் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதுவும் பிரச்சனை இல்லை. எஸ் அப்படிங்கிறது தான் இங்கே ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நிதி பாட்டியா ஃப்ளாட் 8 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் கமாக்குள்ள சிவசக்தி அப்பார்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதையும் ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத. இங்கே சிவசக்தி அப்பார்ட்மெண்ட்ஸ்னு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, இன்வெர்டட் கமா இல்லை. இதனால் நான் வந்து வேறு அட்ரஸுக்கு போயிட்டோம்னு சொல்ல மாட்டோம். எப்படினாலும் நம்ம ரெண்டையுமே கரெக்டாக தான் ரீட் பண்ணுவோம், கரெக்டான இடத்துக்கு தான் போவோம். அப்போ இது வந்து பெரிய மிஸ்டேக் கிடையாது. சிட்டி பின்கோட்லாம் கரெக்டாக தான் இருக்குது, அப்போ சேமாக தான் இருக்குது. எஸ் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சராகவும் இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரோஹித் தாஸ் ஃப்ளாட் 21 லோட்டஸ் கிரீன்ஸ் புவனேஸ்வர். பின்கோடு இருக்குதுங்க, பின்கோடே மிஸ் பண்ணிட்டாங்க. பின்கோடு இல்லைன்னா கண்டிப்பாக அந்த அட்ரஸே தப்பு தான். ஓகே, அப்போ ரெண்டுமே சேமானு கேட்டால் கிடையாது, நோ அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, பின் டிஃபரன்ஸ்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, பின் டிஃபர்ஸ் அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கும். பின் டிஃபர் ஆகலை, பின்னே கொடுக்கல. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் கொடுப்பாங்க, இல்லைன்னா நோங்கிறத நம்ம வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மீனா எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஷர்மாவுக்கு பதிலாக எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இனிஷியலாக கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இங்கே ஒரு டாட் இருக்குது, இங்கே டாட் இல்லை, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. 303 சன்ரைஸ் டவர்ஸ் அகமதாபாத் 380015 கரெக்டாக தான் வந்திருக்கு. ஸோ சேம் தான். ஓகே, எஸ் லைக்லி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ சிம்பிளான டாபிக் தான். ஓகே, ஏ வர்மானாலும் சரி அனுஜ் வர்மானாலும் சரி ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அதாவது இனிஷியல் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே ஃபுல்லாக சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். இங்கே ஹவுஸ் ஃபோர் செக்டார் 3 நோய்டா மற்ற எல்லாமே வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ எஸ் தான் இதுக்கான ஆன்சரும். ஓகே, அடுத்ததாக பாருங்கள். இது அடுத்த டைப்பில் இருக்கக்கூடிய கொஸ்டின். பை யூசிங் விச் ஸ்டேட்மெண்ட் we can determine where ரமேஷ் லிவ்ஸ். ஓகே, ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ரமேஷ் எங்கே இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் லிவ்ஸ் வித் சுரேஷ். ரமேஷ் சுரேஷ் கூட இருக்கான். இதை சொன்னால் நம்ம போய் ரமேஷை கண்டுபிடிச்சிடுமா? சுரேஷ் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சு நம்மளால் வந்து இதை கண்டுபிடிக்க முடியாது, ரமேஷ் எங்கே இருக்கிறான்ட்டு. ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்கள். சுரேஷ் லிவ்ஸ் இன் ஹவுஸ் நம்பர் 2. சுரேஷ் 12. ஓகே, சுரேஷ் வந்து 12வது வீட்டில் இருக்கான்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை மட்டும் வச்சுக்கிட்டு ரமேஷ் எங்கே இருக்கான்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருங்க. ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பாருங்கள். சுரேஷ் வந்து 12ஆம் நம்பர் வீட்டில் இருக்கான். நம்ம போய் வந்து ரமேஷோட வீடு கேட்குறோம். சுரேஷ் 12ஆம் நம்பர் வீட்டில் இருக்கான்னு சொன்னால் நம்ம வந்து அவனோடதை ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்போம். ஆனால் ரெண்டையும் சேர்த்து சொன்னால் ரமேஷ் வந்து சுரேஷ் கூட இருக்கான், சுரேஷ் வந்து 12ஆம் நம்பர் வீட்டில் இருக்கான்னா நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிரும். அப்புறம் 2 ஸ்டேட்மெண்ட்டும் தேவை சுரேஷோட லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ போத் டுகெதர் ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவனோட அட்ரஸை கண்டுபிடிக்கிறது கரெக்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஓகே, பை யூசிங் விச் ஸ்டேட்மெண்ட் we can confirm address 1 is equal to address 2. ஓகே, ஸோ 2 அட்ரஸ் இருக்குது. ஓகே, 2 அட்ரஸ் இருக்குது. 2 அட்ரஸை பற்றியும் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம அட்ரஸ் 1, 2 சேம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, போத் ஹேவ் சேம் ஃப்ளாட் அண்ட் டவர். ஸோ ஃப்ளாட் நம்பரும் டவரும் ஒரே மாதிரி மென்ஷன் ஆகிருக்குது. ஸோ ஓகே, அப்போ ரெண்டுமே வந்து சேம் அட்ரஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்ததாக பாருங்கள். சொசைட்டி நேம்ஸ் டிஃபர் ஸ்லைட்லி இன் ஸ்பெல்லிங், பின் சேம். ஸோ வெறுமனே இது மட்டும் வச்சு அந்த அட்ரஸ் ரெண்டும் சேம் நம்ம சொல்லிட முடியாது. ஓகே, சொசைட்டி நேம் ஸ்லைட்டாக டிஃபர் ஆகிறது பிரச்சனை இல்லைன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓகே, சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின் சேமாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் மேஜர் பாயிண்ட், இதெல்லாம் சேமாக இருக்குது. ஸோ அப்போது ரெண்டுமே தேவை. ஓகே, பின் சேம்ங்கிற இந்த முக்கியமான பாயிண்ட் இதுவும் இருக்குது. பின் மட்டும் சேமாக இருந்து ஃப்ளாட் நம்பர் தப்பாக இருந்தாலும் அது தப்பாயிடும். ஃப்ளாட் நம்பர் சேமாக இருந்து பின் நம்பர் தப்பாக போயிடுச்சுன்னா அதுவும் தப்பாயிடும். அப்போ ரெண்டுமே இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா போத் டுகெதர் சஃபிஷியன்ட், ரெண்டும் சேர்ந்தால் தான் நம்மளால் வந்து இது வந்து சேம் அட்ரஸா அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, பை யூசிங் விச் ஸ்டேட்மெண்ட் we can confirm address 1 different from address 2. ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அட்ரஸ் 1 அட்ரஸ் 2 டிஃப்ரெண்ட்னு நம்ம சொல்ல முடியும்னு கேட்டுருக்கோங்க. சிட்டிஸ் ஆர் டிஃப்ரெண்ட். சிட்டி டிஃப்ரெண்ட் அப்படின்னாலே கண்டிப்பாக அது வந்து டிஃப்ரெண்டான அட்ரஸ் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அது வந்து ஒரு மேஜர் பாயிண்ட். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 மட்டுமே நம்மளுக்கு போதுமானது. நேம்ஸ் ஆர் ஐடென்டிக்கல். நேம் ஐடென்டிக்கலாக இருக்கிறதுனால அட்ரஸ் வந்து டிஃப்ரெண்ட் நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ 2வது ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இது 2 வேறு அட்ரஸ் நம்ம சொல்லிடலாம். ஓகே, இது வந்து சேமாக இல்லை அப்படி மாதிரி சொல்லிடலாம். அப்போ ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 1 சஃபிஷியன்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள்.
டவர் பி ஃப்ளாட் 1104 விசஸ் பிளாக் பி ஃப்ளாட் 0014. சேம் சொசைட்டி அண்ட் பின். ஆர் திஸ் லைக்லி டு பி சேம்? ஓகே, அதாவது ரெண்டு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டும் சேமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன டிஃபர் ஆகுது? பிங்கிறது ஓகே, பிளாக்குக்கு பதிலாக டவர்னு போட்டிருக்காங்க, அதனால நம்ம தப்பாக போக மாட்டோம். ஓகே, ஸோ டவர்னாலும் பிளாக்னாலும் கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்படிங்கிற நம்ம வந்து அங்கே டவர் பீன் இல்லை பிளாக் பீன் இருக்குது, நம்ம போயிடுவோம், அப்படினாலும் பிரச்சனை இல்லை. ஃப்ளாட் நம்பர் கரெக்டாக தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பின்னும் சொசைட்டி எல்லாமே வந்து சேமாக தான் இருக்குது, அப்படின்னால இது வந்து சேம் தான். ஓகே, ஸோ லைக்லி டு பி சேம்னு கேட்டிருக்காங்க, எஸ் தான் நம்ம வந்து கொடுக்கணும் இந்த இடத்துலையுமே. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 12/1 பார்க் ஸ்ட்ரீட், அடுத்த 12-1 பார்க் ஸ்ட்ரீட், சேம் சிட்டி அண்ட் பின்னு. பின்னும் சிட்டியும் சேமாக இருக்குது, பிரச்சனை இல்லை. இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இங்கே வந்து ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க, இங்கே ஐஃபன் கொடுத்துருக்காங்க. இதனால் நான் வந்து தப்பான இடத்துக்கு போயிட்டோம்னு சொல்ல மாட்டோம். ஐஃபன் ஸ்லாஷே கொடுக்காம 121 கொடுத்துருந்தாங்கன்னா தப்பு, வேற இடத்துக்கு போயிடுவோம். பட் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்படினால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேம் தான். ஓகே, எஸ் லைக்லி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் வரும். ஸோ 24 கொஸ்டின் பார்த்துட்டோம். இந்த ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் யூடியூப்ல இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. கோர்ஸில் பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஒரு 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 செக்கிங்காக தான். ஓகே, உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ்க்காக தான் நான் வந்து கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்க செக் பண்ணுறதுக்காக தான். ஸோ யூடியூப்பில் பார்க்குறவங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இது வரைக்கும் யூடியூப்பில் பார்க்குறவங்க யாரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.